நகர்வலம் போறேன்னு சொன்னீங்க. போயிட்டு வந்துட்டா? போயிட்டு வந்தீங்களா? அம்மா நானும் அயல்நாடு சென்று வந்ததா இப்பொழுது எனக்கும் பசி அதிகமா இருக்கு. பசியா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது உணவு இருக்கா? என் பிள்ளைக்கு பசிதாண்டா. ஆமா. உனக்கு தானே உனக்காக வகை வகையா சமைச்சு வச்சிருக்கேன். அப்படி வாப்பா. அருமையா இருந்ததுடா. இந்த கடிச்சா சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்க அம்மா ரசம் ஊத்தும் பாரு. சத்தியமா ரசம் ஊத்தும். என்ன ரசம்? ரசம் பூண்டு மிளகு ரசமா? வேற என்ன? ஸ்பெஷல் ரசம். ஏண்டா அவங்க எப்படி ஊத்துவாங்க? அப்படியே சல 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 சல. நீ எப்படி குடிப்ப? நான் இப்படி வாங்கி. ஆடா பையனே. ஐயா டேய் ரசம் நல்லா இருக்கா? உப்பு கைக்கும். உப்பு கைக்குமா? ஐயா நீ சாப்பிட்டதே? எந்த ஒரு முறையில் அருமையா இருந்தது ரசம். ஆடா டேய் அவர் அருமையா இருந்துன்ற நீ உப்பு கறிக்குதுன்ற. புள்ளி கல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிற அதெல்லாம். ஒருவேளை கேபிள் கனெக்ஷன் மாதிரி இருக்குமோ? வடை வடை சாப்பிட்டியா? ஓட்ட வடை. ஓட்ட வடை தானே? 6 வடை சாப்பிட்டேன். 6 வடை. அந்த ஓட்ட வடை தான் உனக்கு பிடிச்சது. வேகமா ஓடுறான் பாரியா. 6 வடையா? சரி அம்மா பால் குத்துதா? சாப்பிட்டேன். பால் சாப்பிட்டியா? சுண்ட காய்ச்சி குத்துருக்கு மாதிரி பால். சாப்பிட்டு முடிச்சோடனே எங்க அம்மா எனக்கு பால் கொடுக்கும் பாரு. இந்தமா காசு பால், மாட்டு பால். நான் கூட அம்மா அரண்மையில அம்மா கூட வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்டா ஒரு நாளைக்கு. நல்ல சன்மானம் இப்போ எல்லாம் தராங்களே சாப்பாடு பால் ரசம். சரி அம்மா உண்ட வயக்கு தொண்டனுக்கு உண்டு என்பார்கள். ஆமாப்பா. சாப்பிட்ட உடனே எனக்கு உறக்க வருவது போல இருக்கு. நான் சென்று கொஞ்ச நேரம் உறங்கி விட்டு வரேன். ஆனந்தா சாப்பிட்ட உடனே தூங்க கூடாது. ஆமாப்பா. ஏன் என்ன இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்டா டேய். சாப்பிட்ட உடனே தூங்க கூடாது. சாப்பிட்ட உடனே போய் படுத்துக்கணும். வேற என்ன தெரியும்? நான் சொல்றேன். அப்பா ஆனந்தா உடம்பு கெட்டுடும். சாப்பிட்ட உடனே படுத்தா உடம்பு கெட்டுடும்பா. ஆகாது. கொசு வரும். கொசுடா கொசு. கொசு வரும். கொசு முக்கியம். எப்படி வரும்? எப்படி? கொசு வரும். கொசு இவன் வித்தியாசத்தை இன்னும் அழகா சொல்றான் பத்தியா. பழகு தோசம் பழகுது. ஆனந்தா சாப்பிட்ட உடனே போய் தூங்க கூடாதுப்பா. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தூங்கணும். ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி கேட்க போறேன் நானு. ஆமா சரி என்னென்ன கேள்வி கேளுங்க. ஆனந்தா நம்ம அரண்மனையில ஒரு வெள்ளி டம்ளர் இருக்குது. வெள்ளி டம்ளர். வெள்ளி டம்ளர். அந்த வெள்ளி டம்ளர்ல உன்னோட அப்பா தான் பால் குடிப்பாரு. அப்பா தான் பால் சாப்பிடுவாரு. ஆமா. இப்போ உங்க அப்பா இங்க இல்ல. அப்பா இல்லையா? செத்துட்டாரு. செத்பட்டு போயில நகர்வலம் போயிருக்காரு. நகர்வலம் போயிருக்காரு. சமயம் இல்ல. தற்சமயம் இல்ல. இல்ல. இப்போ அந்த வெள்ளி டம்ளர்ல யார் பால் குடிக்கிறது? அப்பா இல்லனா அந்த வெள்ளி டம்ளர்ல நான் தான் பால் குடிப்பேன். சபா சபா சபா. அவன தூண்டி முள்ள இப்பதான் போட்டுக்குறோம் புழு. என் புள்ள பாறா எவ்வளவு அருமையா குடிக்கிறான். ஆமா கரெக்ட்மா. ஆனந்தா இரண்டாவது கேள்வி. நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளி தட்டு இருக்கு. வெள்ளி தட்டு இருக்குது. அந்த தட்டுல அனுதினமும் உன்னுடைய அப்பா தான் உணவு அருந்துவாரு, சாப்பிடுவாரு. ஆமா. இப்போ உங்க அப்பா இங்க இல்ல. அப்பா ஆமா அதான் சேத்பட்டு போகிறாருல. நகர்வலம் போயிருக்காரு. அது எங்க அப்பாவோட புனாகவனர் போய் மாட்டிக்க. அட பாரா. சரி அத விடுங்க. அப்பா இல்ல. அப்பா இல்லனா அந்த வெள்ளி தட்டுல யார் சாப்பிடுறது? யார் சாப்பிடுறது? அம்மா அப்பா இல்லனா அந்த வெள்ளி தட்டுல நான் தான் சாப்பிடுவேன். பாத்தியாடா சாபாஸ். அந்த வெள்ளி தட்டு நீ சாப்பிடுவியா? சாப்பிடுவேமா? நல்லா சாப்பிடுவியா? நல்லா சாப்பிடுவேன். குறை இல்லாத சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா. சரி 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 சரி. மூணாவது கேள்வி. நம்முடைய அரண்மனையில ஒரு குருவி ஒண்ணு இருக்குது. குருவி என்றால் குதிரை. குதிரை 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 தானே? ஆமா. குதிரை இருக்குது. ஒரு வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரையில அனுதினமும் உங்க அப்பா ஏறி சவாரி செய்வாரு. அப்பா தான் ஏறி சவாரி செய்வாரு. அப்பா தான் ஏறி சவாரி செய்வாரு. இன்னைக்கு அப்பா இல்ல. அப்பா தற்சமயம் அப்பா இல்ல. ஆமா. அந்த குதிரை மேல யாரு சவாரி செய்யறவங்க? அந்த குதிரை மேல இப்ப யாரு ஏறி சவாரி செய்யறது? அப்பா இல்லனா அப்பா இல்லனா அந்த குதிரை மேல ஏறி நான் தான் சவாரி செய்வேன். சூப்பரா. அவனை
பாப்பான் போது. பாத்தியாடா ஆ. என் புள்ள செய்வான். டேய் செய்வானாமாடா ஏய். செய்வேன் டேய் செய்வேன். டேய் டேய் நீ பாக்குற பார்வை சரியில்லை. எப்போ நிக்கிறான் பாத்தியம்மா? குதிரை மேல ஏறி சவாரி குதிரை செய்வேன். மேல சவாரி. ஏறி சவாரி செய்வேன். அதான், அதான். அப்படின்னா அந்த குதிரை மேல ஏறி நீ சவாரி செய்வ. சவாரி செய்வேம்மா. நல்லா செய்வியா? நல்லா செய்வோம்மா. அப்படியா? ஆமா, எங்க அப்பா கத்து கொடுத்துருக்காரு. உங்க அப்பா அதெல்லாம் உனக்கு கத்துருக்காரா? சரி 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 சரி. 4வது கேள்வி. 4வது கேள்வி. ஆமா, நம்ம அரண்மனையில உனக்கும் எனக்கும் உங்க அப்பாவுக்காக ஒரே ஒரு பஞ்சன மெத்தை இருக்குது. உங்களுக்கும் தந்தைக்கும் பந்தன மெத்தை. அந்த அந்த பந்தன மெத்திலே நீயும் அப்பாவும் தான் ஒண்ணா படுத்து உறங்குவீங்க. நாங்க 2 பேர் தான் உறங்குவோம். இப்போதைக்கு உங்க அப்பா இல்ல. ஐயோ, என்னம்மா இது? அட புண்ணாக்கு வாங்க போனா இல்ல டேய் டேய் மூடிட்டீங்க வரேன். உன்னாக்கெல்லாம் அவங்க புள்ள தாண்டா வாங்குவான். நீ உன் தெரியாதா, நீ வேற ஏன்டா வெறுப்பேத்திக்கிற? ஆனந்தா, இப்போதைக்கு உங்க அப்பா இங்க இந்த இடத்துல இல்ல. இல்ல. அந்த பஞ்சன மெத்தையில என் கூட யாரு படுக்கிறது? ஏய் நாடா புள்ளை பையா டேய். எனக்கு புரியல. டேய் போடா போல. என்னடா? என்னடா அது நீ? டேய், அவங்க அப்பா இப்ப இல்ல. ஆ. அந்த பஞ்சன மெத்தையில இப்ப என் கூட யாரு படுக்கிறது? அவனுக்கு இந்த சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருக்குடா டேய். கிடைச்சிருந்தா? என்ன துணிய நாய் ஓட்டுற மாதிரி ஓட்டுறா பையன் டேய். நாடா பையன் நீ டேய். ஏண்டா டேய்? அப்பா இல்லனா அம்மா தனியா தான் டேய் படுத்து போடா தூங்குவாங்க. போடா நச்சு தனியா படுக்கணுமா? அம்மா தனியா படுக்கணுமா? பாரா ஆனந்தா, அம்மா, அப்பா இல்லனா நான் தனியா படுக்கணுமா? நீ தனியா தான் படுக்கணும். என்னடா புள்ளியா இருப்பான்? நாடா புள்ளை நீ டேய். ஆனந்தா, நீ பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே. ஐயோ! ஏய்! நீ பூவை எடுத்து நீ பூவை எடுத்து நீ பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே. நீ பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே. அத வைக்கிறப்போ சொத்தனை கண்ணாலே. மச்சான் மச்சான் ஏன் மல்லிகை வச்சா? ஏன் மச்சா மச்சா மல்லிகை வச்சா வச்சதில என்னமோ உண்டாச்சு. நீ பூவை எடுத்து வைக்கணும் பின்னாலே. அதை விக்கிறப்போ சொத்தனை கண்ணாலே. ஆனா புறம்போக்கியா போட போட அவனை 2 வை. வாயா வெறி வெறி ஏத்தி போயிறான் அவன். அட வெறி ஏத்தவனே. என்னடா நினைச்சுக்கிறீங்க? யார் ஆம்பளை, யார் பொம்பளை? யார் ஆம்பளை, பொம்பளை? பொம்பளை யாரு? ஆம்பளை யாரு? பொம்பளை யாரு? மஞ்சள் தேய்ச்சி மூஞ்சிக்கு மயிர் மலிச்சு மூஞ்சிக்கு ஒரு வித்தியாசம் தெரியல உனக்கு. நான் என்ன ஐயா பண்ணுவேன்? நாய் மாட்டுற மாதிரி மாட்டி கிடக்குது. வைத்தியர்னால நானு வைத்தியர்னா நானு சரி சரி இஷ்டவாய் நேதி வச்சுதானா சரி சரி ஆனா உசு உசு பின்னாடி வந்தா பின்னாடி கூப்பிடுத்தோம், முன்னாடி வந்தா முன்னாடி கூப்பிடுத்தோம். ஐயாப்பா. நேரடியா கூட உட்கார விட மாட்டேங்குது. மக்கா வந்து தொலைச்சிரும் அவனை. சரி ஐயா நான் வரமாட்டேன்.